சங்கத்தின் அடையாள சின்னமான அக்னி கலசத்தை வருவாய்த்துறையும் காவல்துறையும் முன் அறிவிப்புமின்றி இங்கு எடுத்து செல்வதை கண்டித்து இங்க வன்னியர் சங்கத்துக்காரங்க நாங்க கூடியிருக்கிறோம். 1989 ஆண்டு மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா அவர்களால் நிறுவப்பட்ட சின்னம் தான் இங்க வைக்கப்பட்ட அக்னி கலச சின்னம். இந்த மாவட்டத்துல அமைச்சரா இருக்கிற ஏவா வேலு அவர்கள் தொடர்ச்சியா வன்னியர் விரோத போக்க கடைபிடிக்கிறார். இதெல்லாம் வன்னியர் மக்கள் நாடு முழுக்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏவா வேலு அவர்களை வன்மையாக கண்டிக்கிறோம். வன்னியர் கலசத்தை இங்க மீண்டும் நாங்க வைக்காம ஓய மாட்டோம். நாயுடுமங்கலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா அவர்களால் 21/10/1989 ஆண்டு அவருடைய திருக்கரங்களால் இங்கே கொடியேற்றி வைக்கப்பட்டு வன்னியர்களின் அடையாள சின்னமான அக்கினி கலசத்தை நிலைநாட்டி எங்களுடைய மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் நிலைநாட்டினார். ஒரு வருடத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல பேருந்து நிழற்கொடை கட்டுறன்னு சொல்லிட்டு அந்த கலசத்தை ஓரமா எடுத்து வச்சிருக்கிறாங்க. மறுபடியும் இந்த நிழற்கொடை கட்டி முடிச்ச உடனே கலசத்தை எடுத்து வச்சிருந்தா இந்த வருவாய்த்துறை வாக்குறுதி கொடுத்தாங்க. நிழற்கொடை கட்டி முடிச்சாச்சு, ஆனா கலசத்தை வைக்க விடல. சரி, வேற ஒரு இடம் கேட்டோம். வேற ஒதுக்கப்புறமா இன்னொரு இடத்த அவங்க காமிச்சாங்க. அந்த ஒதுக்கப்புறமான இடத்த அக்னி கலசத்தை நாங்க வச்சோம். திடீர்னு 2 நாள் கழிச்சு எங்களை கேட்காமலே வருவாய்த்துறை காவல்துறை மூலமாக அந்த அக்னி கலசத்தை அபகரிச்சுட்டு போய் அந்த தாலுகா ஆபீஸ்ல போய் வச்சிருக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதை கண்டிச்சு நாங்கள் பெரிய அளவில் இங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணோம். வருவாய்த்துறையும் காவல்துறையும் மாவட்ட ஆட்சியரும் விரைவில் எங்களுக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வருஷம் ஆகியும் அவங்களுக்கு எந்த விதமான பதில் சொல்லலை. பல முறை நாங்கள் போய் அவங்க கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டோம். எங்களுக்கு எந்த விதமான சரியான பதிலையும் அவங்க சொல்ல நிலையில இப்ப நேற்று இரவு அதே ஒதுக்குப்புறமான இடத்துல அக்னி கலசத்தை மறுபடியும் வன்னியர் சங்கத்தை சேர்ந்த தொண்டர்கள் இங்க வச்சிருக்கிறாங்க. கூடவே வந்து காவல்துறை மறுபடியும் அந்த கலசத்தை அப்புறப்படுத்திட்டு போயிட்டாங்க. இதை கண்டிச்சு இங்க நாங்க பெருந்தரெல்லாம் கூடி நிற்கிறோம். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த மாவட்டத்தில் இருக்கிற திரு அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தொடர்ச்சியா வன்னியர் விரோத போக்க அவர் கடைபிடிக்கிறார். வன்னியர் ஓட்டுன்னா அவருக்கு இனிக்குது, வன்னியர்னா அவருக்கு கசக்குது. அவருக்கு தொடர்ச்சியா ஒரு வன்னியர் விரோத போக்க செய்யறார். நாடு முழுக்க இருக்குது. பல வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கொடி கம்பங்கள் சின்னங்கள் நாடு முழுக்க இருக்குது. ஆனா இந்த இடத்துல நீங்களே பாருங்க எவ்வளவு ஒதுக்குப்புறமா இருக்குது. இந்த இடத்துல வந்து தொடர்ச்சியா வம்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய மருத்துவர் ஐயாவும் தலைவர் சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அவங்களுடைய சொல்லுக்காக நாங்கள் கட்டுப்பட்டுட்டோம். அமைதியா போங்க அப்படின்னு அமைதி வழியில நியாயத்தை கேளுங்கன்றதுனால இப்படி எல்லாம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அவங்க கண்ணை காட்டினா நடக்கிறத வேற இந்த நாட்டுல. இது நீங்களே பத்திரிகை துறை நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க. நாங்க அராஜகமா செயல்படுறோமா? இந்த மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கிற அமைச்சர் செயல்படுறாரா, வருவாய்த்துறை செயல்படுறா, காவல்துறை செயல்படுறா, உங்களுடைய பார்வைக்கு நாங்க விட்டுக்கிறோம். ஆனா அக்னி கலசத்தை இந்த இடத்துல வைக்காம நாங்க போக மாட்டோம். இது உறுதியா நாங்க சொல்றோம். வன்னியர் சங்கம் அக்னி